ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழைய சாரீ வச்சு தான் ரிவ்யூஸ் வீடியோ போட்டிருக்கேங்க. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பழைய சாரீ ஒன்று எடுத்துக்கலாங்க. இப்போ நான் காமிக்கிற மாதிரி அதை ஃப்ளீட்டாக, அதாவது சுருக்கமாக எடுத்து அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ சேம் அதே மாதிரி இன்னொரு சாரீ எடுத்திருக்கேன். இதையும் அதே மாதிரி அந்த சாரியில் பண்ண மாதிரியே சுருக்கமாக எடுத்து இப்போ அதுக்கு மேலே வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு சாரியும் நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஹேர் பேண்ட் ஒன்று எடுத்து அதை டைப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. இதுக்கு பதில் நல்லா நூல் வச்சு கூட டைட்டாக கட்டிக்கலாம். நூல் எடுத்து அதை கூட நீங்கள் நல்லா சுற்றி டைட்டாக கட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஹேர் பேண்ட் எடுத்து ஃபுல்லாக டைப் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் நான் காமிக்கிறேன். ஜஸ்ட் இந்த ரெண்டு சாரியும் ஒன்றோடு ஒன்று வச்சு சும்மா அப்படியே சுருட்ட போகிறோம். இப்போ நான் காமிக்கிற மாதிரி அப்படியே சுருட்டி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். நீங்கள் இதை ஒரு சைடு நீங்கள் காலில் வச்சுட்டு கூட இன்னொரு சைடு நல்லா டைட்டாக அப்படியே சுற்றிட்டே வரலாம். இப்படி பண்ணலாம். இல்லைன்னா நான் இதை எப்படி காமிக்கிறேன்னா, இதை நம்ம உங்கள் வீட்டில் ஜன்னல்லையோ இல்லை கதவு இருக்கும் பார்த்தீங்களா, அதில் ஹேண்டில்லையோ மாட்டி வச்சுட்டு அப்படி கூட பண்ணலாம். நான் அதையும் உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் இதை டோரில் தான் வச்சுருக்கேன். அந்த ஹேண்டிலில் இப்படி கிளிப் போட்டு வச்சுருக்கேன். கிளிப் போட்டு வச்சுட்டு இப்போ நான் காமிக்கிற மாதிரி நல்லா ஃபுல்லாக அதை அப்படியே நல்லா சுற்றி எடுத்துக்க போகிறேன். ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு டைப் காமிக்கிறேன். இப்போ சாரீ இருக்குது பார்த்திங்களா, அந்த 2 சாரியுமே இப்படி பின்னுறது மாதிரி இப்படி ஒன்று மேலே ஒன்று வச்சு அப்படியே நீங்கள் அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வரணும். இது ஒரு டைப்பு. இதே மாதிரி அந்த எண்ட் வரைக்கும் பண்ணிகிட்டே வரணும். இப்படியும் நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் நல்லா டைட்டாக பண்ணணுங்க. நல்லா எவ்வளோ தூரம் டைட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் டைட் கொடுத்து கீழே அந்த எண்டிங் வரைக்கும் இதே மாதிரியே பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னொன்று ரொம்ப சிம்பிளுங்க. ஜஸ்ட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதை நான் ஃபஸ்ட்டு சொன்ன டைப்பு. இப்போ செகண்ட் டைப் அந்த 2 சாரியை இப்போ நான் காமிக்கிற மாதிரி அப்படியே சுருட்டி எடுத்துக்கணும். அவ்வளவுதாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வரணும். டைட்டாக பண்ணணும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். சும்மா இந்த சாரியை பிடிச்சி அப்படியே இப்படி சுருட்டிகிட்டே வரணும். கீழே அந்த எண்டு வரைக்கும் சுருட்டிகிட்டே வரணும். அவ்வளோதான். ஈஸியாக பண்ணிடலாங்க. இது அதை விட இன்னும் ரொம்ப சிம்பிள். நீங்கள் சீக்கிரம் இந்த மேட் பண்ணிடலாம். மேலே அந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கரெக்டாக பிடிச்சிட்டு அதே மாதிரி ரோல் பண்ணிகிட்டே வாங்க. டைட்டாக பண்ணணும். கொஞ்சம் கூட விடக்கூடாது. ஈஸியாக பண்ணிடலாம். கீழே போக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா அப்படியே துணி அப்படியே சுருண்டு வந்துக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கரெக்டாக எடுத்து விட்டுடலாம் லாஸ்ட்டில் பண்ணும்போது. இப்போ கீழேயும் நம்ம மேலே பண்ண மாதிரியே ஒரு ஹேர் பேண்ட் போட்டுக்கோங்க. அந்த கீழே கரெக்டாக நீங்கள் சுருட்டி முடிச்சுட்டு அந்த கீழே அந்த எட்ஜில் இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ இந்த மாதிரி ஹேர் பேண்ட் போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அது பிரியாமல் இருக்கும். இதே மாதிரி போட்டு டைட் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. அப்போ தான் இது சாரீ கழண்டாமல் இருக்கும். இப்போ இது ஃபுல்லாக நம்ம பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. நமக்கு அது தேவைப்படாது. இப்போ இந்த சாரீ நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ கரெக்டாக எடுத்துகிட்டு இப்போ மேலே அந்த கிளிப் போட்டு நம்ம மாட்டியிருந்தோம் இல்லைங்களா, அந்த ஹேண்டில், அதையுமே எடுத்துக்கலாம். இப்போ இந்த சாரீ பார்த்திங்கன்னா சுருண்டு இருக்குது பார்த்திங்களா, அதை இப்படி ஸ்ட்ரெயிட்டாக நல்லா விரிச்சா வந்துருங்க. கரெக்டாக எடுத்து விட்டுக்கலாம். இப்போ இது நம்ம என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஹேர் பேண்ட் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதில் இப்போ ஒரு பெரிய ஊசி ஒன்று எடுத்துகிட்டு அதே மாதிரி நூல் எடுத்துக்கோங்க. நல்லா திக்கான நூல் இருக்கும் பார்த்திங்களா, பூவெல்லாம் கட்டுவோம்ல, அந்த மாதிரி நூல் எடுத்துக்கோங்க. அந்த நூலை எடுத்து நல்லா இதை ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கட்டி எடுத்தாச்சு. இப்போ அது கூட இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இதை ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ தச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை அப்படியே ஒரு சின்ன ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு இதை ரவுண்டாக அப்படியே ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம மேட் மாதிரி தான் செய்ய போகிறோம். இது ஜஸ்ட் இன்னொரு பக்கம் இன்னொரு கையால் அதை அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வாங்க. இன்னொரு பக்கம் அதை டைட்டாக பண்ணிகிட்டே வரணும். ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் அப்படியே நம்ம ஜாயின் பண்ணி தைச்சிட்டே வரணுங்க. இந்த மேட் பார்த்திங்கன்னா நம்ம சாரீ கட் பண்ணவே இல்லை. நம்ம சாரியை கட் பண்ணாமல் அப்படியே ஜஸ்ட் அதை ரோல் பண்ணி மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. 2 வேஸ்ட்டு புடவை இருந்தால் போதும். நீங்கள் அதை சுருட்டி அப்படியே ரவுண்டாக வச்சுட்டு ஒவ்வொரு ரவுண்ட்லேயுமே சைடில் ஜாயின் பண்ணிகிட்டே வரணுங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் அந்த பிசுரெல்லாம் அடியில் தெரிகிற மாதிரி மடித்து விட்டுட்டு அந்த ஸ்டார்டிங்கில் ரவுண்ட் இருக்குது பார்த்திங்களா, அதில் ஓரமாக அப்படியே ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிகிட்டே வரணும். அதுக்கு தான் பெரிய ஊசி எடுத்திங்கன்னா நமக்கு ஈஸியாக அது உள்ளே இருந்து வெளியே எடுக்க ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நூலும் பார்த்திங்கன்னா நல்லா திக்கான நூல், அந்த உள்ள நூல் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி த்ரெட்டாக எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு இப்படி சைடில் ஜாயின் பண்ணிகிட்டே வரணும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா, நான் சாரீ வச்சு மேட் பண்ணி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேங்க. அதில் பார்த்திங்கன்னா பிவிசி பைப் மட்டுமே யூஸ் பண்ணி போட்டிருப்பேன். நம்ம சாரீ மேட் மாதிரி பின்ன வேணாம், பின்னாமல் எப்படி மேட் பண்ணணும்னு போட்டிருப்பேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம சாரியை கொஞ்சம் கூட வெட்டவே இல்லை. எங்கேயும் சாரீ கட் பண்ணாமல் அப்படியே ஜஸ்ட்டு நம்ம ரோல் பண்ணி அப்படியே நம்ம எடுத்துருப்போம். ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் பண்ணிடலாம். தையல் மிஷின் கூட அதுக்கு தேவையில்லைங்க. வெறும் ஊசி நூல் இருந்தால் போதும். ஜஸ்ட்டு அந்த 2 சாரியை நல்லா சுற்றிட்டு அப்புறம் ரவுண்டாக வச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக ஓரம் மட்டும்
தச்சு எடுத்தால் போதும், ரொம்ப ஈஸியாக தைச்சிடலாங்க. பாருங்கள், நான் ஒரு ரவுண்டு ஃபுல்லாக அப்படி தைச்சிட்டேன். அடுத்த ரவுண்ட்லேயும் அதே மாதிரி ரோல் பண்ணிகிட்டே வச்சு சைடில் மட்டும் ஜாயின் பண்ணிகிட்டே வரணும். அந்த சாரியோட இன்னொரு போர்ஷன் வந்து நீங்கள் காலில் கூட பிடிச்சிக்கலாம், நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். நம்ம சுருட்டி சுருட்டி வைக்கிறோம்ல, அது ஜஸ்ட் எடுத்திங்கன்னா அப்படியே ஓப்பன் ஆகிடும். அந்த சுருட்டுறது வெளியே வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் இன்னொரு பகுதியை வந்து காலில் கூட நல்லா டைப் பண்ணிக்கோங்க. நல்லா பிடிச்சிட்டு இந்த பக்கம் 2 கையை வச்சு நம்ம ஊசி நூல் வச்சு அந்த சைட்ல எல்லாம் தைச்சிட்டே வரலாம். இதுக்கு தைக்கிறதுக்கு வந்து நீங்கள் பெரிய ஊசி தாங்க எடுத்துக்கணும். ஏன்னா சின்ன ஊசினா கண்டிப்பாக பெண்ட் ஆயிரும், உள்ளேருந்து வெளியே எடுக்க முடியாது. பெரிய ஊசினா நமக்கு தைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இது பாருங்கள், உள்ளே விட்டு வெளியே எடுத்து தைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அதனால தான் பெரிய ஊசியாக பார்த்து நீங்கள் எடுக்கணும். ரொம்ப ஈஸியாக தைச்சிடலாம். அதே மாதிரி நூலும் நல்லா திக்கான நூலாக பார்த்து எடுத்துக்கோங்க. ரவுண்டாக அந்த சைடில் ஃபுல்லாக அப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே வரணுங்க. ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் இந்த மாதிரி சைடில் அப்படியே தையல் கொடுத்துட்டே வந்தால் ரொம்ப ஈஸியாக நீங்கள் தைச்சி முடிச்சிடலாம். இதில் பாருங்கள், நான் ரொம்ப ஸ்லோவாக தான் காமிச்சிருக்கேன். எப்படி உள்ளே விட்டு வெளியே எடுக்கணும்னு ஈஸியாக சைடில் மட்டும் இப்படி ஊசியை உள்ளே விட்டு வெளியே எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இதே மாதிரி சைடில் அப்படியே ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் ஃபுல்லாக அப்படியே தைச்சிட்டே வாங்க. நல்லா ஸ்டிஃபாக இருக்கும், ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறக்கு. இது வந்து ரொம்ப சீக்கிரமாக இந்த மேட் நீங்கள் செஞ்சிடலாம். இல்லைனா கை வலிக்க பின்னணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம சாரியை வந்து இதில் வெட்டவே இல்லை, கொஞ்சம் கூட நம்ம சாரியை வந்து கட் பண்ணி அதை எடுத்து அந்த மாதிரி எந்த இதுவும் பண்ணல. ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக இந்த மேட் நீங்கள் பண்ணிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மட்டும் நல்லா கான்ட்ராஸ்டான கலராக பார்த்து எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து இந்த வீட்டில் இருந்த இந்த 2 சாரீ தான் நான் எடுத்திருக்கேன். அதில் இன்னொரு சாரீ பார்த்திங்கன்னா முந்தி போர்ஷன் வந்து வேறு கலரில் இருக்கும். அதனால தான் எண்டிங்கில் இந்த மாதிரி எனக்கு கொடுத்துருக்கு. உங்களுக்கு எந்த மாதிரி சாரீ இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட் கலர் இருக்க மாதிரி எடுத்திங்கன்னா பார்க்க ரொம்ப நீட்டாகவும் இருக்கும், ரொம்ப அழகாகவும் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக அந்த எண்டிங்கில் வரும்போது அந்த பிசுரெல்லாம் தெரியாத மாதிரி அப்படியே ஒரு சின்ன ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த பிசுரெல்லாம் உள்ளே இருக்க மாதிரி மடிச்சுட்டு இப்படி சைடில் இப்படி வச்சு அதையும் அப்படி தச்சு விட்டுருங்க. வெளியே பார்க்க நீட்டாகவும் இருக்கும், நமக்கு தெரியாது, அந்த பிசுரெல்லாம் தெரியாதுங்க. இந்த ஓரத்துலலாம் அப்படி தச்சு எடுத்துக்கலாம். இப்போ அந்த பிசுறு வெளியே தெரியாமல், அதை மடித்ததெல்லாம் வெளியே தெரியாமல் அப்படியே ஓரத்தில் வந்து சைடில் அப்படியே நீங்கள் தச்சு எடுத்துடலாம். அவ்வளவுதாங்க. கடைசியாக நான் சொன்ன மாதிரி இதே மாதிரி தச்சு எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட டோர் மேட் ரெடி ஆயிரும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இதில் சாரியை வந்து கட் பண்ணவே இல்லை, அப்புறம் பின்னவும் இல்லை, ரொம்ப ஹார்ட் ஒர்க் எதுவுமே போடல. ஜஸ்ட்டு சாரியை வந்து ரோல் பண்ணிவிட்டு வெறும் ஊசி நூல் மட்டுமே வச்சு நம்ம தைச்சிருக்கோம். இதுக்கு தையல் மிஷினே தேவையில்லை, ரொம்ப சீக்கிரமாக தைச்சிடலாம். நீங்கள் சாரியோட கலர் மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இருக்கிற சாரீ நல்லா டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் இருந்ததுன்னா பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் லுக்காக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறக்கு. யூஸ் பண்ணாத பழைய புடவையை நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லாக மாற்ற முடியும் தான் இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது. நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நீங்களும் பயனுள்ளதாக இருக்குன்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் போடுற புது புது வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும், நீங்களும் பார்க்க முடியும். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.